குட் மார்னிங் கைஸ். ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், மார்னிங் எழுந்த உடனே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு என்னோடய ஃபேவரட் திங்க்கு போயிடலாம். மார்னிங் எழுந்த உடனே நம்மளோட மனசு, என்னோடய மனசு கேட்குறது காஃபி ஆர் டீ. ஸோ உண்மையிலேயே அது குடித்தாதான் அன்றைக்கி டேவே, அன்றைக்கி நான் எழுந்த மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். ஐ நோ இட்ஸ் அ வெரி பேட் ஹேபிட், பட் அதுக்கு என்ன பண்ண முடியும். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஹேபிட்டில் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு தான் என்னோடய ஃபீலிங்ஸ் புரியும். ஸோ சூடாக ஒரு கப் காஃபி போட்டு எடுத்துகிட்டு இந்த டேவை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இந்த விலாகில் என்னோடய ஒன் டே எப்படி போக போகுது, நான் என்னெல்லாம் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் தான் நான் காட்ட போகிறேன். அண்ட் நான் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ என்னோடய பிஸ்னஸ்க்கு நான் என்னெல்லாம் ஒர்க் பண்ணுவேன், எப்படி ஒர்க் பண்ணுறேன், என்னோடய ஆஃபீஸ் எப்படி இருக்குது, ஸோ இது எல்லாமே தான் நான் உங்ககிட்ட இன்றைக்கி காட்ட போகிறேன் இந்த விலாகில். நான் காஃபி குடிக்கும்போதே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு பிளானர் மாதிரி போட்டு இன்றைக்கி என்னெல்லாம் ஒர்க் இருக்குது, எதெல்லாம் ஃபர்ஸ்ட் பண்ணணும், எந்த ஒர்க் முக்கியமாக பண்ணணும் அப்படின்றத நான் எல்லாமே வந்து செக்ரிகேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ தட் இது பார்க்கும்போது நான் வந்து எதையும் மிஸ் பண்ணாமல் எல்லா ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது என்னோடய பேக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னென்னலாம் ஆஃபீஸ்க்கு தேவை அப்படின்றது எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருக்கேன். லைக் வந்து லேப்டாப் அண்ட் மைக், தென் லேப்டாப் சார்ஜர், ஃபோன் சார்ஜர், ஸோ இந்த மாதிரி எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருக்கேன். என்னோடய ஆஃபீஸ் வந்து மேலே தான் இருக்குது, எங்கள் வீட்டுக்கு மேலேயே தான் இருக்குது. ஸோ அதனால் இருந்தாலும் என்னால் வந்து அடிக்கடி கீழே வர முடியாது, ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போக முடியாது. அப்படின்றதுனால நான் வந்து மார்னிங் போகும்போது என்னென்னலாம் வேணும் அப்படின்ட்டு எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ நானும் இப்போ கிளம்பிட்டேன். வெல்கம் டு மை ஆஃபீஸ். இதுதான் என்னோடய கிளம்ஸியான ஆஃபீஸ். ஆக்சுவலி நேற்று வந்து கொஞ்சம் நிறைய ஒர்க் இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து எந்த ஒரு க்ளீனுமே பண்ண முடியல. ஸோ பிரிண்ட் போட்டு எல்லாமே அந்த பேப்பர்ஸ் எல்லாமே அப்படி அப்படியே இருக்குது. அண்ட் நியூவாக வந்த ப்ராடக்ட்ஸ் கூட என்னால் எடுத்து வைக்க முடியல, அவ்வளோ ஒர்க் இருந்தது. என்னோடய எம்ப்ளாயி வேறு ஒரு 2 வீக்ஸாக லீவு. ஸோ அதனால் எல்லா ஒர்க்குமே நானே பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா டேபிள் எல்லாமே, டேபிள்லேருந்து ஃப்ளோர்லேருந்து எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பர் மெஸ்ஸியாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் அதை அரேஞ்ச் பண்ணால் தான் என்னால் அங்கே பீஸ்ஃபுல்லாக உட்காந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ வந்து என்னோடய டேபிளை ஃபஸ்ட்டு நான் க்ளீன் பண்ணிடுறேன். இது என்னோடய ஃப்ரேம். ஆக்சுவலி இது வந்து ஃபுல் மெஸ்ஸியாக இருந்ததில்ல, ஸோ அந்த குப்பைக்குள்ளே இருந்தது. ஸோ இது எல்லாமே க்ளீன் பண்ணும்போது தான் இது கிடச்சிது. ஸோ அதை எடுத்து நான் வந்து தொடச்சி மாட்டிகிட்டு இருக்கேன். ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி மாட்டிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பிரிண்ட் போட வேண்டிய ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் கஸ்டமர்ஸ் கொடுத்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் டிசைன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ டிசைன் பண்ணி அதை இன்றைக்கி பிரிண்ட் போடணும். ஸோ கஸ்டமருக்கு அனுப்பி அவங்க வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு பார்த்துட்டு அவங்க ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணி நான் அதை நோட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் பிரிண்ட் போடும்போது மிஸ்டேக் இல்லாமல் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதெல்லாமே அரேஞ்ச் பண்ணி பிரிண்ட் கொடுக்குறேன். ஸோ பிரிண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா பிரிண்ட் வந்துகிட்டே இருக்கும், நம்ம போய்ட்டு பிரிண்ட் போடுற ஒர்க் பண்ணலாம். ஸோ
கொஞ்ச நேரத்துலேயே அந்த பிரிண்ட்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரிண்ட்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி வைக்கிறேன். லைக் நம்ம மொத்தமாக கொடுத்துருப்போம். இப்போ வந்து எந்தெந்த கஸ்டமருக்கு எந்தெந்த பிரிண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக கட் பண்ணி அவங்களுக்கு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வைக்கிறேன். ஸோ அப்படி வைக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பிரிண்ட் பண்ணும்போது. அண்ட் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டெப்பும் கூட. ஏன்னா ஜாலியாக இருக்கும். நம்ம வந்து கட் பண்ணி அந்த சிசர் சவுண்டு வேறு சூப்பராக இருக்கும். ஸோ அதை கேட்டுகிட்டே கட் பண்ணிகிட்டு இருக்க ஜாலியாக இருக்கும். அண்ட் நாங்கள் நிறைய டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். டிசைன்ஸ் நாங்கள் பண்ணுறோன்னா நாங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி டிசைன் பண்ணுவோம். கஸ்டமர் வந்து கேட்பாங்க, எனக்கு இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி தீமில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த டாம் அண்ட் ஜெர்ரி டிசைன்லாம் வந்து நிறைய போயிருக்கு. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி பாப்புலர் டிசைன் நம்மளோட பேஜில். என்னோடய இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த பிக்சரும் அதே மாதிரி தான். ஒரு கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. லைக் வந்து ஒரு மாம் 2 கிட் இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதில் வந்து கேர்ள் கிட் வந்து கொஞ்சம் பெருசாகவும் பாய் கிட்டு கொஞ்சம் சின்னதாகவும் வேணும் அப்படின்னாங்க. ஸோ அதுவும் நம்ம கண்டுபிடிச்சி அனுப்பியிருந்தோம். இந்த மாதிரி ஒரு டிசைனுமே ஒரு கஸ்டமரோடது. ஸோ அவங்க கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு பார்த்து பண்ணியிருக்காங்க. பிரிண்டெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த கஸ்டமரோட கவரில் அவங்களுக்கு ஆர்டர் ஐடி எழுதியிருப்போம். ஸோ அந்த கவரில் போட்டு வச்சுட்டு இருக்கேன். ஸோ அப்போ தான் அட்ரஸ் வந்த உடனே அட்ரஸ் போட்டுட்டு நம்ம பேக் பண்ணி அனுப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால கொஞ்சம் பார்சல்ஸ்லாம் வந்து மாறி போகாமல் இருக்கிறதுக்கு, லைக் வேறு கஸ்டமருக்கு வேறு ஒருத்தவங்களோட பார்சல் இந்த மாதிரிலாம் போகாமல் இருக்கிறத வந்து நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு போட்டு வச்சுட்டு அட்ரஸ் போட்டு லாஸ்ட்டாக எந்தெந்த ஆர்டர் ஐடிக்கு எந்த அட்ரஸ் போடணுன்னு பார்த்து எடுத்துகிட்டு வந்து போட்டுருவேன். ஸோ அதை தான் இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு கவர்லேயும் ஆர்டர் ஐடி எழுதி அவங்களோட ப்ராடக்ட் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். இப்போது அட்ரஸ் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். ஸோ அட்ரஸை பார்த்து எந்தெந்த ஆர்டர் ஐடிக்கு எந்த கஸ்டமருக்கு போடணும் அப்படின்னு பார்த்து போட்டுட்டு இருக்கேன். ஒன்றா போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஸ்டேஜு. ஸோ இதோட வந்து நம்மளுக்கு ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஸோ நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கொரியர் பர்சன் வந்து நம்மளுக்கு பார்சல் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கஸ்டமருக்கு ரீச் ஆகிடும். அவ்வளோதான். ஸோ இந்த ப்ராசஸ் தான் நாங்கள் டெய்லியுமே பண்ணிகிட்டு இருப்போம். லைக் வந்து டிசைன் பண்ணுறது, பிரிண்ட் பண்ணுறது நான் இன்றைக்கி காட்டலை, அது நான் வேறு வீடியோவில் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இதுவும் தான் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ எங்களோட விலாக்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். பிடிச்சிருக்கா அப்படின்னா எங்களோட பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி வந்து டோட்டலாக ஒரு 17 கிட்ட நாங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது வந்து போயிடுச்சு அப்படின்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்து ட்ராக்கிங் ஐடியெலாம் அனுப்பணும். ஸோ திருப்பி அடுத்த நாளைக்கு மற்ற கஸ்டமருக்கு ஆர்டர் எடுக்கணும், டிசைன் பண்ணணும், இந்த மாதிரி ஒர்க்லாம் கண்டினியூவாக போயிட்டுருக்கோம். அண்ட் எங்களோட பிஸ்னஸ் பற்றி நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன். ஸோ அதை போய் நீங்கள் பாருங்கள். அதில் வந்து எங்களுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நாங்கள் எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் ரெடி பண்ணுறோம் அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்போம். அண்ட் எங்கள் கஸ்டமர் ஆல்ரெடி வாங்கின கஸ்டமர் அதில் வந்து அவங்களோட ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்க. ஃபீட்பேக் எல்லாமே நான் வச்சுருக்கேன். ப்ளஸ் வந்து கஸ்டமரோட பிக்சர்ஸும் இருக்கும். நீங்கள் போய் அதில் செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கும் ஒன்று வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதுலேருந்து அது மூலமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கும் நாங்கள் இதே மாதிரி தான் ப்ராடக்ட் ரெடி பண்ணி அனுப்புவோம். ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி என்னோடய டே இப்படி தான் போயிருக்கு. ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்து இவ்வளோ நேரம் என் கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.